இந்திய வரலாறு மற்றும் பண்பாடுக்குள்ளே சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சிந்து சமவெளி நாகரிகம் என்ன பேஜ், குப்த பேரரசு, தில்லி சுல்தான்கள், முகலாயர் மற்றும் மராத்தியர்கள், விஜயநகரம் மற்றும் பாமனி அரசுகளின் காலம், இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களின் தொடர்ச்சியும், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம். ஸோ நமக்கு வந்து சப்டைட்டிலும் இதில் வந்துடும். வரலாறுனா என்னென்னலாம் இதில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குப்த பேரரசு எடுத்துக்குவோம். முதலாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்கிறாங்க. முதலாம் சந்திரகுப்தர் கடோத்கஜனின் மகன். முதலாம் சந்திரகுப்தர் அரச குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மனம் புரிந்தார். குமாரதேவி லிச்சாவி என்ற அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர். லிச்சாவையா என்ற வாசகத்துடன் கூடிய தங்க நாணயம் முதலாம் சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டதாக கருதப்படுகிறது. பழமையான, அதாவது இது கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், லிச்சாவையா. அடுத்து பழமையான கன சங்கங்களில் ஒன்று லிச்சாவி. லிச்சாவி அரசின் உதவியோடு தன்னுடைய ராஜ்ய எல்லையை விரிவாக்கி